முக்கியமான ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். அணப்பு கட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டு முறையில் வரக்கூடிய பாடம். இது எப்படின்னா, சிலம்பத்தை நடுவில் பிடித்து கொண்டு இப்படி உடம்போட ஒட்டி இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு, அடுத்தது தலை, இவ்வளோதான் இந்த அணப்பு கட்டு. வேறு ஒன்றும் பெரிய நூதனமான கட்டு இல்லை. இது ஒரு முறை காலை இப்படி போட்டு கட்டினாலும் சரி தான், இல்லை காலை இப்படி போட்டு கட்டினாலும் சரி. இதில் பல வகை உண்டு இந்த அணப்பு கட்டு. அதாவது இது தேவைக்கு தான் பயன்படுத்தணும். எல்லா இடத்துலையும் இதை பயன்படுத்தினா ஒரு வினாடியை எதிரியை அடித்து வீழ்த்திடும். அப்படிப்பட்ட ஒரு கட்டுமுறை. இந்த கட்டுமுறை போட்டால் எதிரியை நெருங்கி அடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் முடியும். எல்லா சமயத்திலும் எல்லா அடியும் இந்த ஒரு கட்டிலே கட்டணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. இதில் சிலம்பத்தை புதியதாக பயிலக்கூடிய மாணவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியனா, ஒரு பாடத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இது சாத்தியமா, இது இப்படி செஞ்சால் நம்ம அடிபட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சா தான் உங்களுக்கு பாடம் வளரும். அதுக்காக தான் இந்த மாதிரியான பாடங்களை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் உள்ள முறையை பாருங்கள். இப்போது இது ஒரு வகையான கட்டு. குந்தோவில் இறங்கி இப்படி கட்டும். அடுத்து இந்த பக்கத்தில் தான் இது இந்த மாதிரி கட்டு. இதை நம்ம எல்லா இடத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. முதல்ல பிடிச்சிங்க, தலையடி கொடு, அவ்வளோதான். இது ஏறி கட்டக்கூடியது, இறங்கி கட்டக்கூடியது, இப்படின்னு பல வகை உண்டு. இப்படி கட்டினா ஒரு வகையான பாடம், இப்படி கட்டினா ஒரு வகையான பாடம். அதனால தேவைக்கு மட்டும்தான் இந்த கட்டு நம்ம பயன்படுத்தணும். இதற்கு முன்னாடி ஒரு சில காணொலிகளில் நாம் இந்த பாடத்தை பார்த்தோம். அந்த அடி இப்படி கட்டுவது அப்படின்றது ஒரு சில கோர்வை முறை. இந்த கோர்வைக்கும் எதிர்பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. தற்காப்பு கலைனா என்ன, ஒரு சில நுணுக்கங்களை நாம் தெரிந்து வைத்துக்கொண்டு அதை எதிரியிடம் செய்து எதிரி வீழ்த்தணும். அதுபோலவே பல நுணுக்கங்களை எதிரி செய்யும் போது அதிலிருந்து தப்பிக்கணும். இதுதான் தற்காப்பு கலை, போர்க்கலை. அடியும் இந்த முறையில் கட்டுவது என்பது தவறானது. அது விளக்கத்தான் இந்த காணொலி. ஆரம்பிங்க. தலை கீழே மீண்டும் வீசைப்பா. 1 2 தலை கீழே. பாருங்க, மீண்டும் பாருங்க. இப்போ மீண்டும் விழா ரெடி. 1 2 தலை. இந்த கட்டை இப்படி போடக்கூடாது, இப்படி குனிஞ்சு போடணும். ஏன்னா சிறு தவறு ஏற்படுனா இந்த நம்ம வரைப்பகுதி கீழே வரணும். கட்டு நீங்கள் போடலாம், இப்படி இருக்கணும். தலையடி அவை தலையடின்றது தலைக்கு மேலே போகணும். அதை விட்டுட்டு தலையை விட்டுட்டு இறக்கி கட்டுறது தான் தவறு. இந்த மாதிரியான அடிப்படை விதிகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பிங்க. 1 2 அது 1 2 3 4 அப்படியே அடுத்து உங்கள் 1 2 3 4 5 அவ்வளோதான். சரி, இது மட்டும் செய்யணும். அடி 1 இப்போ இது போன்ற அடிகளை எல்லா இடத்துலையும் நம்ம இப்படி கட்ட முடியாது. ஒரு தற்காப்பு கலை வீரர் இந்த மாதிரி ஏதாவது கட்டு போடுறாங்கன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கின்னு உடனே அடியை மாற்றணும். சரிங்களா? இப்போ அதை எப்படி செய்வது என்பது இதில் 2 3 இந்த மாதிரியான கட்டு செஞ்சாங்கன்னா அடுத்த கணம் நம்ம அடி அவங்க சிலம்பத்தையே பிடிக்கூடாது. அந்த மாதிரியான அடியாக செய்யணும். புரியுதுங்களா? நல்லா உடம்பு வெளியில் இப்படி வரணும். இதை இப்படி வரும்போது இந்த கட்டு வருது. இப்போ அடுத்த அடி, இப்போ 3வது அடி இப்படி கட்டுறாருன்னு தெரிஞ்சுன்னா நம்ம இந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. நம்ம இலக்கு அவருடைய கை தான் இருக்கணும். அதனால அடுத்த அடி. புரியுதுங்களா? எதிரியை ஏமாற்றணும். அதை விட்டுட்டு இப்போ இந்த மாதிரியான விளையாட்டுக்களை நான் பல வீடியோக்களில் பார்த்தேன். அதற்காக தான் சொல்கிறேன். இது எல்லா இடத்துலையும் சாத்தியம் கிடையாது. அப்படியே கட்டிக்கிட்டே போகிறது இல்லை. ஒரு அடி அடித்தோமா மரம் அடிக்குவா. நான் அடிக்கிறேன். இப்போது ஒரு விளையாடி இந்த அடி அனுப்பிட்டு போட்டாங்க. அடுத்த அடி கொடுக்கும்போது எங்கே போனோம், கைக்கு அங்கே போனோம். அடுத்த அடி கொடுக்குறேன்.
நம்ம உஷாராகணும். புரியுதுங்களா? எங்க பிடிக்கிறாலும் அங்க அடிக்கணும். இதுதான் எதிரி பாகம். இதுக்கு பேர் தான் எதிரி பாகம்னு பேர். எதிரியை அவன் மனு செய்ய விட்டுட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தா அது பேர் கோர்வை. வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு அழகா இருக்கும். எதிரி பாகம்னா அப்படி கிடையாது. சரிங்களா? இப்போ இதிலே வேறொரு வகை. இப்போ இப்போ தள்ளாடி அடிக்கிறேன்னு வச்சுங்களா, அனுப்பு கட்டு போடுங்க. அனுப்பு கட்டு இது தள்ளாடி. புரியுதுங்களா? இப்போ இந்த அடியை கொண்டாந்து நடுவில் வைக்கிறோம். இதுவே நாம் என்ன பண்ணோம், சறுக்கின்னு செய்யணும். இதெல்லாம் எதிரி பாகம். அடுத்தடி தள்ளாடி அடிக்கிறோம். அது வரும்போது அப்படி ஏதோ ஒரு பக்கம் அது கொடுத்தலாம் ஓடுறோம். இப்போ அது இந்த பக்கம் அப்படி கொடுக்கும்போது தள்ளாடியோட சறுக்கணும்னா கையை பிச்சுக்கும். இப்போ இதே அடியே அனுப்பு கட்டில் போடுறோம். அனுப்பு கட்டு விழா கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் எதிரி பாகம். எதிரி பாகத்தை கோர்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்க. இது விளாடி கட்டு இப்படி அடிச்சா பாடம். அதே அடியை இப்படி அடிச்சுட்டு அப்படி இறக்கணும். ஒன்று இறக்கணும் இல்லை ஒன்று ஏற்றணும். இப்படி ஏற்றலாம் என்ன ஆகும், எதிரி பாகம். எதிரி பேம்பை போட்டு ஓடி போடுவோம். புரியுதுங்களா? ஒரு நிமிஷத்துக்கு எப்படி அது கொடுக்கும்போது கையினா வயிற்றுன்னு ஓடிடணும். அடுத்து இடது பக்கம் கட்டு. கையை இப்படி கட்டணும். கையை வேற வச்சுங்க. ஆடி கொடுத்தோன்னா வச்சுங்க, பிச்சுக்குன்னு போயிடும். மீன் அந்த பாடத்தை இது போன்ற பாடங்கள் யாராவது செய்தாருங்கன்னா இந்த எதிரி பாகத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஆரம்பி இந்த எதிரி பாகத்தை பயன்படுத்தினா ஒரு வினாடியில் எதிரி எதிர்க்கலாம். 1 2 3 4 அவ்வளோதான். அடுத்து நீங்கள் செய்யுங்க. 1 2 3 4 அப்படியே நிறுத்து. இப்போது இந்த நடுக்க இடியில் அந்த எதிரி பாகத்தை லைட்டாக அப்படி காட்டுங்க. எப்படி செய்யணும், அடுத்தடி அப்படி வரணும். சறுக்கிக்கின்னு போடுறதுனா அப்படி போகணும். இல்லை அப்படியே தலையடியை மாற்றுவது எங்கே விடணும், கையை விரலுக்கு தேடி போய் அடிக்கணும். இதுதான் பாடம். இதுதான் எதிரி பாகம். மிக முக்கியமான எதிரி பாகத்தில் வரக்கூடிய சிலம்பம் என்றால் போர்க்கலை. எதிரி பாகத்தில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அடிமுறையை பார்த்தோம். இந்த மாதிரி அனுப்பு கட்டு போட்டாங்கன்னா மிக விரைவாக எதிரியை வீழ்த்தலாம் அப்படின்றது தான் இந்த பாடத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்த்து நன்கு பயிற்சி பண்ணுங்க. போர்க்கலை என்றாலே யோசிக்கணும். சண்டை போடுற இடத்துல எப்படி யோசிக்கிறதுன்னு நினைக்காதீங்க. அப்படி யோசிச்சா தான் நம்ம அடி செய்ய முடியும். இந்த அடி இது போன்ற கட்டு செய்கிறாங்களா அவங்க கையிலே அடிக்கணும். இதுதான் ஒரு அடியை இப்படி கட்டினாலும் மறு அடியை மாற்றி அடிக்கணும். இப்படி செஞ்சால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். இது போன்ற நுணுக்கமான பாடங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இந்த போன்ற பாடங்களை மீண்டும் உங்களோட நண்பர்களாக பகிர்ந்து எல்லாரும் பயன்பெறுவதற்கு உதவி செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.